So next topic, basic solving techniques la or next topic, equivalent circuit with respect to source. So basic solving technique la KVL, KCL ங்களா. ஸோ இதெல்லாமே பேசிக் சால்விங் டெக்னிக்ஸ் என்ன படிக்கிறோம். அந்த பேசிக் சால்விங் டெக்னிக்ஸில் அடுத்தது ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கோ ஃபார் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் என்ன சார் பார்க்குறது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். அதாவது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் we have two voltage source. There's a voltage source, okay, plus and minus. அதே மாதிரி இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் they are connected in பண்ணுறோம் plus minus, right plus minus. For example இந்த voltage source 5 volt வச்சுப்போம், இந்த voltage source ஒரு 8 volt வச்சுப்போம். இது across ஆகக்கூடிய இதுன்னு plus and minus, right. ஸோ இப்போ நம்ம ஒரு க்ளோஸ்டு லூப்பில் we are applying Kirchhoff's voltage அப்ளை பண்ணலாம். ஸோ Kirchhoff's voltage we have to apply. ஸோ ஒரு க்ளோஸ்டு பார்த்தோன்னா sum of potential dash that is equal to sum of potential drop. So I am applying KVL at loop 1. Apply பண்ணலாமா? என்ன சார் வரும்? So இங்கே for example plus 5, that means 5, okay, and again இங்கே minus 8 equal to 0 equal to 0. So அப்போ அந்த பக்கம் போனால் என்ன சார் வரும்? 5 that is equal to 8, 5 that is equal to 8. Sum of potential dash that is equal to sum of potential drop வருதா 5 இல்லை இன்னொரு 5 minus 8 எடுத்துட்டீங்க என்ன சார் வரும்? 5 minus 8 that is equal to minus 3 equal to 0. minus 3 equal to 0. நம்ம என்னது sum of potential க்ளோஸ்டு பார்த்தல sum of potential dash that is equal to sum of potential drop பார்ப்போம். பட் ஆனால் என்ன சார் வேல்யூ வருது? க்ளோஸ்டு லூப் அப்ளை பண்ணோம் minus 3 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது என்ன பண்ணுது? இது வயலேட் இந்த KVL Kirchhoff's voltage law இது என்ன சொன்னது? violate the KVL. ஸோ KVL இந்த இது violate பண்ணும். ஸோ அப்போ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா சார், நோட் பாயிண்ட், எப்பவுமே சோர்ஸை டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்க சோர்ஸஸ் என்ன சார் பண்ணக்கூடாது? do not connect in a parallel. So different voltage sources are not connected in parallel because it violates the KVL. So அப்போ இதில் நோட் பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, டூ டிஃப்ரெண்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் ஒபே தி வயலேட் தி கேவிஎல் இது வயலேட் பண்ணும். ஸோ அப்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டு நாட் கனெக்ட் டூ டிஃப்ரெண்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸஸ் இன் அ பேரலல். புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணக்கூடாது? பேரலாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்? இட் வில் வயலேட் தி கேவிஎல். ஸோ அதான் நோட் பாயிண்ட், டு நாட் கனெக்ட் டூ டிஃப்ரெண்ட் ideal source parallel because it's violate KVL. So எப்படி சார் கனெக்ட் பண்ணுறது? if having a same voltage source ஆக இருந்தால், first condition, if my voltage source are in both are in same condition இருக்கு சார், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு சார், ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸுமே இதுவும் ப்ளஸ் மைனஸ் 8 volt இதுவும் ப்ளஸ் மைனஸ் 8 volt சார். இப்போ கனெக்ட் பண்ணலாமா சார்? ஸோ கனெக்ட் பண்ண என்ன சார் வரும்? ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா it will nearly comes only plus minus 8 volt, plus minus 8 volt first condition, ஓகேங்களா சார்? இல்லை. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ரேஞ்ச் இருக்குது சார், அதை எப்படி சார் கனெக்ட் பண்ணலாம்? ஸோ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கனெக்டட் இன் சீரியஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இங்கே ப்ளஸ் மைனஸ், இது அடுத்தது ப்ளஸ் மைனஸ். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது V1 வச்சுப்போம், இது V2, V1 இன்னொன்று V2. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சார் V1ஓட வேல்யூ அதிகம். ஸோ V1 இஸ் கிரேட்டர் தென் V2 இருந்தால் என்ன சார் வரும்? ஸோ ப்ளஸ் மைனஸ் V1 மைனஸ் V2, V1 minus V2 highest value இருந்து lowest value. இல்லை சார் இதே வந்து V1 less than V2 இருந்தால் என்ன கண்டிஷனில் வரும் சார்? இது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் V2 minus V1 கண்டிஷன் வருமா? ஸோ கண்டிஷன் 1ல் சார் சேம்
வோல்டேஜ் சோர்ஸ் சேமாக இருந்தது அப்படின்னா இட் வில் ஈக்குவல் டு 8 வோல்ட்டாக வருது, ரைட்டு. இதே வந்து டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ், இதோட ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், இது வந்து வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் V1 கிரேட்டர் அப்படின்னா என்ன வரும்? ஸோ சோர்ஸு V1 மைனஸ் V2 அதோட வேல்யூ தான் இந்த சோர்ஸோட வேல்யூவாக இருக்கும். இதுமாதிரி V1 லெஸ் தென் V2னா இங்கே V2 மைனஸ் V1 இருக்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சோர்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ 2 வோல்டேஜ் சோர்ஸ் சீரியஸாக இருக்குது சார், இல்லை 2 வோல்டேஜ் சோர்ஸ் பேரலாக இருக்குது, அந்த சர்க்யூட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா we go for this method. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு கண்டிஷன் ஆயிடுச்சு. அடுத்தது we have a practical voltage source ஒன்று இருக்குது, practical voltage source. practical voltage source என்ன சார்? ஒரு voltage source in parallel with resistor, in parallel with ஒரு resistor, இல்லைங்களா? ஸோ ப்ளஸ் மைனஸ் V இது R அப்படின்னு ஒன்று. ரைட், ஸோ இது ஈக்குவலன்ட் பண்ணணும் அப்படின்னா just simply converted into one voltage source. இது ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ், இது இருக்கிறது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். இங்கே ஆர் என்ன பண்ணிடுறேன்? ஆர் இஸ் நெக்லெக்டட். ஆர் இஸ் நெக்லெக்டட். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு சார்? இதில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் இந்த சோர்ஸ்க்கு கிராஸ் அப்படி வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் நெக்லெக்ட் தி ஆரோட வேல்யூ நெக்லெக்ட் பண்ண முடியும். இது இந்த சோர்ஸை டிபெண்ட் பண்ணி பவரோ கரண்ட்டோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் டு நாட் நெக்லெக்ட் தி ஆர். ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ். அதை நெக்ஸ்ட் பார்க்குறது கரண்ட் சோர்ஸ். ஸோ கரண்ட் சோர்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா we have one current source. இது current source, for example இது 2 amps. another current source கனெக்ட் பண்ணுறேன், that is in 4 amps. okay, that is in 4 amps. இது நோட் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம as per Kirchhoff's currentல என்ன சொல்கிறோம் அப்படின்னா sum of current entering to the node that is equal to sum of current leaving away from the node. இது ஒரு நோடுன்னு வச்சுப்போம். இந்த நோடில் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 4. ஸோ இந்த நோடில் லீவ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன சார்? ஈக்குவல் டு 2. சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங்னு சொல்லுவோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 4 அப்படிங்கிற கரண்ட் என்ட்ராகுது, பட் இங்கே லீவ் ஆகும்போது 2 அப்படிங்கிற கரண்ட் என்ட்ராகுது. ஸோ அப்போது இது என்ன சார்? இட் வில் நாட் violate KCL. So then sir KCL. So two different ideal voltage sources, ரெண்டு different ideal voltage sources do not connected in series. ஏன் அப்படின்னா it will violate the KCL, Kirchhoff's current law violate பண்ணுறதுனால two different range இருக்கக்கூடிய ideal current sources do not connected in series. சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நோட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா do not connect two different ideal current source in series. It violate KCL. It violate KCL. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸஸ் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? சீரீஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணால் இட் வில் வயலேட் தி KCL. ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் கரண்ட் சோர்ஸ் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நோ ஃபார் எக்ஸாம்பிள் we have a current source. First condition, we have one current source and another current source is same. That is, this is 2 amps and this is 2 amps. So equivalent value என்ன சார் வரும்? It will be 2 amps. It will be 2 amps. சரி சார், இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது சார். Okay, so what is the condition? Next condition, for example, this is I1, this is I2. This is I1, this is I2, two different. Next, இப்போ அதே மாதிரி தான் I1 is greater than I2 இருந்தால் நம்மளுடைய கரண்ட் சோர்ஸ் எப்படி சார் நம்ம மைனஸ் பண்ணோம்? This current source value
I1 minus I2 னு வச்சுக்கலாங்களா? I1 minus I2. இது அடுத்த கண்டிஷனில் I1 less than I2 ஆக இருந்தால் same current source I2 minus I1. இது அடுத்த கண்டிஷன். ஸோ இது கண்டிஷன் 2. இது சேம் வேல்யூ இருந்தால் current source we are converted into single current source மாற்றிடலாம். இது different values இருக்குது சார் அப்படின்னா highest value minus lowest value போட்டு can get the current value. ஸோ இப்போவே current source அடுத்தது practical current source ஆகியிருந்தால் practical current source என்ன சார்? In current source in series with resistance R, இது ஒரு current source. இதை எப்படி சார் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா it is simply converted into single current source I1. This is also given. R அப்படிங்கிறது இது வந்து practical, இது வந்து practical current source. The practical current source, one current source in series with resistance in that is called a practical current source. That equivalent பண்ணனும் அப்படினா we are neglecting the R. என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல R is neglected. Point note, do not neglect the R while calculating or finding power and voltage across the current source. Voltage across the current source. Understand that? So do not neglect the resistance R while finding power and voltage across the current source. இந்த voltage இந்த current source across என்ன voltage இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது சார்? Do not neglect the R. ஓகேங்களா? Do not neglect the R. அதே மாதிரி voltage sourceல என்ன கரெக்ஷன் அப்படின்னா voltage sourceலயும் do not neglect the R while finding the power and current flowing to the source. Current flowing from the source இருந்து வரக்கூடிய current ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணக்கூடாது சார்? Do not neglect the R. So power and current across the current flowing the source. Current from the source calculate பண்ணும்போது அந்த voltage source என்ன பண்ணக்கூடாது? Do not neglect the resistance value. Okay. So another என்ன சொல்றோம் அப்படின்னா for voltage source என்ன கரெக்ஷன் அப்படின்னா do not neglect R while finding voltage. This is related to voltage source. So voltage source la definition la chinna corrections irukku. This is for current source. So enna sir correction for voltage source la internal resistance value neglect pannona, do not neglect the R while finding the power and current from the source. Current from the source calculate பண்றீங்க அப்படின்னா do not neglect the R in a voltage source. இதே current source ஆனா do not neglect the resistance R while finding voltage across the current source. இது current from the source. So current from the voltage source. Current from the என்ன source யூஸ் பண்றோம்? Current from the voltage source. இதே மாதிரி voltage across the current source current from the voltage source find பண்ணும்போது do not neglect the resistance value R. Understand ஆகுதுங்களா? Right?